என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம கொங்கு ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, சோம்பு பொரிஞ்சதும் 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த நான்வெஜ் ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் வச்சு சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அது கூட ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 லவங்கம் சேர்த்துடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். ஸ்பைசஸ்லேருந்து நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ இது கூட அரை பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்டாகி வரணும், அது வரைக்கும் இருக்கட்டும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயாச்சு. இப்போ இதில் நான் 250 கிராம் ஆட்டுக்கறி எடுத்திருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு எலும்பு கறியாக சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன், அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், இதை சேர்த்துடலாம். காரத்துக்கு ஆல்ரெடி கொஞ்சமாக மிளகும் நம்ம மசாலாவில் சேர்த்துருக்கோம். ஸோ நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் தான் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இல்லாமல் அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டை ஊற்றிடலாம். அது கூடவே மட்டனை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிடலாம். நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டுறலாம். அப்போ தான் வந்து மட்டன் நல்லா வேகும். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிடலாம்.
ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். சுவையான மட்டன் கிரேவி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.